காலைமலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது 18ஆம் படி கருப்பு. 18ஆம் படி கருப்பண்ணசாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அழகர் மலை. அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா சுந்தர ராஜ பெருமாள்னு பேர். சுந்தரம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அழகன் அப்படின்னு அர்த்தம், அழகு என்ற அர்த்தம். அதனால தான் அந்த பெருமாளுக்கு அழகர் அப்படிங்கிற பெயர் வருது. அழகராக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கள்ளழகராக மாறுகிறார் சித்திரை திருவிழாவை ஒட்டி. அப்போ ஒரு கள்ளழகராக மாறி அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி போகும்போது அவர்கிட்ட இருந்த தங்கங்கள் வைரங்கள் எல்லாத்தையுமே அந்த கருப்பண்ணசாமிகிட்ட கணக்கு காமிச்சிட்டு தான் கீழே போவாராம். அதே மாதிரி வைகையிலேருந்து எழுந்தருளி விட்டு மறுபடியும் அந்த அழகர் மலைக்கு பெருமாள் வரும்போதும் இந்த கருப்பண்ணசாமிகிட்ட கணக்கு காமிச்சிட்டு தான் மறுபடியும் உள்ளே வருவாராம். அந்த அளவுக்கு அந்த அழகர் மலையினுடைய ஒரு காவல் தெய்வமாக, ஏன் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுடைய காவல் தெய்வமாக, மதுரை மக்களினுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் கருப்பண்ணசாமி. அப்பேற்பட்ட இந்த கருப்பண்ணசாமியினுடைய சன்னிதானத்தில் தான் பார்த்தீங்கன்னா தினமும் அந்த அழகர் கோவிலினுடைய சாவி நடை பூட்டப்பட்ட பிறகு சாவி அவர் முன்னாடி தான் வைக்கப்படுகிறது. மறுநாள் காலையிலையும் அவருடைய சன்னிதானத்திலேருந்து தான் அந்த சாவியை எடுத்துகிட்டு தான் அந்த கோயிலை திறக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வழங்கப்படுது. அந்த கருப்பண்ணசாமிங்கிறவர் யார் அப்படின்னா அவர் அருவமானவர், உருவம் இல்லாதவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மதில் சுவர் மாதிரி ஒரு பெரிய கதவு இருக்கும். பார்த்தீங்கன்னா அதில் குடமாக சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க. சந்தனத்தை அப்படியே பூசி வச்சுருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய நிலை அந்த கதவுல ஒரு பெரிய மாலை சாத்தியிருப்பாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பெரிய அருவா கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கும் ஆடி மாதத்தில் அந்த விசேஷமான நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடம் மட்டும் அந்த நடை திறக்கப்படும். அந்த 18 படியிலையும் பார்த்தீங்கன்னா 18 தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும். 5 நிமிடம் தான் அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் அந்த கருப்பண்ணசாமிக்கு ஆடுகளை பலி கொடுத்து தங்களுடைய நேர்த்திக்கடனை தீர்க்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஒரு காலத்தில் யாராவது வழக்குன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தவறு செய்யலை அப்படிங்கிறத நிரூபிக்கைக்கு என்ன பண்ணுவாங்களாம், நான் 18ஆம் படி கருப்பு மீது சத்தியமாக சொல்கிறேன் நான் இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்பு முழுக்க நீரை ஊற்றி கொண்டு படியேறி மேலே வருவாங்களாம். அவங்க தவறு செய்யலைன்னா அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, கருப்பண்ணசாமி அவர் தண்டிக்க மாட்டாராம். அப்படி இல்லாமல் அவங்க வந்தாங்கன்னா அவங்களால படியே ஏற முடியாதாம். அப்படி நிறைய பேர் ரத்தங்கக்கி இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வழக்குகளுக்கான தீர்ப்புகள்லேயே பதிவாகியிருக்கு மதுரை பகுதிகளில். அந்த அளவுக்கு மிகவும் உக்கிரமான ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த கருப்பண்ணசாமி எப்படி அந்த இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்குங்க. அதாவது நம்முடைய மலையாள தேசத்தினுடைய ராஜா நம்முடைய கள்ளழகர், அதாவது அழகர் சுந்தரராஜ பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வராரு. அவருடைய அழகுல அப்படியே மயங்கிடுறாரு. யாராக இருந்தாலும் மயக்கக்கூடிய ஒரு கல்வன் தானே நம்முடைய பெருமாள் இல்லையா, மாயக்கல்வன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவருடைய அழகுல மயந்து இந்த சிலையை எப்படியாவது ஆதர்சனம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறார். அதற்காக அதர்வன வேதம் தெரிந்த ஒரு 18 சித்தர்கள், 18 முக்கியமான ஆட்களை அந்த கோயிலுக்கு அனுப்பி வச்சு அவங்க ஸ்தூல ரூபமாக சூட்சம ரூபமாக அவங்க அங்கே இருக்காங்க. அதாவது எப்படின்னா அவங்க இருக்கிறது யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. அவங்க அப்படி ஒரு 48 நாள் மந்திரங்களை சொல்லி கள்ளர்களுடைய அழகை அப்படியே ஆதர்சனம் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது சிலை அப்படியே இருக்கும், அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர்த்தன்மையை எடுத்துருவாங்க. எடுத்து திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சாமி கோயிலில் இன்னும் கொண்டு போய் அவருடைய அழகை இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். இது பெருமாள் தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு, கனவுல அங்கே இருக்கிறவர்களுக்கு அவர் சொல்கிறாரு இது நடக்குது அப்படின்னு. அதனால் என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கிறவங்க மூலிமா அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே யாகம் வளர்க்குறாங்க. அதில் நிறைய மிளகா வத்தலை கொண்டு போடுறாங்க. அந்த நெடி தாங்க முடியாமல் அவர் உங்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் கண்ணில் போட்டிருக்க மைய அழிஞ்சு அவங்க இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அதனால் இப்படி ஒரு தவறை செய்கிறாங்கன்னொடனே அவங்க எல்லாத்தையும் அந்த இடத்துல அழித்து நீங்கள் இனிமேல் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே அவங்கள அடக்கம் செய்து அவர்கள் தான் அங்கே
படிகளில் இருக்கிறாங்க, பெருமாள்கிட்டே ஐக்கியம் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க இங்கேருந்து போக விரும்பலை. பெருமாளுடைய அழகை பார்த்து, அவருடைய சௌந்தரியத்தை பார்த்து மந்திரம் சொன்னவங்களால பெருமாளை விட்டு போகவே மனசு இல்லைனாலும் நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கர்ண பரம்பரை செய்தி சொல்லப்படுது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஆண்டான் அப்படின்னு ஒரு வேலைக்காரர் இருந்தார். அவர் தான் அங்கே ஆப்பம், அதாவது தோசை மாதிரி இருக்கும் பெருசாக, அதுதான் அங்கே படையல். அந்த திருமாலிரும் சோலைன்னு சொல்லக்கூடிய அந்த அழகர் மலையில பிரசாதமே அதுதான். அதை பலிபீடத்தில் வைக்கும்போது காணாமல் போயிருக்கு. அப்போது யாருமே இல்லாத இடத்துல யார் சாப்பிட்றா அப்படின்னு தெரிஞ்சு அவர் நிறைய மிளகாப்பொடி காரமெல்லாம் போட்டு மிளகு அதிகமாக போடுறதுனால காரம் தாங்க முடியாமல் கண்ணுலேருந்து மை கரைந்து அது அந்த கள்ளழகரை ஆதர்சனம் பண்ணி எடுக்க முடியாமல் தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது. அதனால தான் ஆண்டான் தேர் முன்னாடி அழகர் தேர் பின்னாடி அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்னா அதற்கு காரணம் இதுதான். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.